என்ன நேரம் எப்படி கரத்திலே பார்த்தாயா? பார்க்க எப்படி இருக்கிறது? கரத்திலே ஏந்து கொண்டு இந்த உலகத்திற்கு வடிவடைக்கூடிய பரம்பொருள் ஆமா கர்த்த எம்பெருமான் என்றால் ஆமாங்க வந்திருக்கின்றார் என அழைத்திருக்கிறார். ஆமா எதற்காக அழைத்தார்? என்ன கேட்டானங்க தெரியும். பகவான் எப்பேற்பட்டவர்? எப்பேற்பட்டவர்? மங்கை லட்சுமியோடு லட்சுமி சமேதரவனாக்கூடிய ஆமாம் எம்பெருமான் அமர்ந்து கொண்டிருக்கிறார் இந்த இடத்திலே. ஐயோ என்ன இடம் தெரியுமா? பகவான் இருக்கக்கூடிய இடம் திருவந்திமலை. பகவான் இருக்கக்கூடிய இடம் தான் கேட்டேன். அவரு அங்க பூஜாரி புள்ளாங்க. எம்பெருமான் வாழக்கூடிய இடம் துவாரகாபுரி. அதை விட்டு இந்த திருவஞ்சி மலையில வந்திருக்கின்றார் என்றால் ஆமாங்க. எதுக்கு வந்தாரு? என்ன கேட்டாங்க ஏன் வந்தாரு? அப்படியே வெட்டும் சுவாமி. உன்னை அடுத்த காரணம் தெரியுமா? விளக்கத்தை ஓரமாக சொல்லுங்க சுவாமி. நானும் என்னுடைய தமையனும் அயல் நாடுகளை சுற்றி வரும் நேரத்திலே ஆமா இன்று சுக்கிரவாரம் முடிந்து நாளை சனிவாரம் பிறக்க போகிறது. ஆகையால் நாங்கள் இருவரும் புனிதமான ஜலத்தினால் நீராட வேண்டும். ஆகையால்
நீயோ காசிமலை நதிக்கு சென்று காசிமலை நதிக்கு சென்று அந்த புனித ஜலத்தை கொண்டு வரணும்பா. பகவான் நீராட புனிதலை கொண்டு வர வேண்டும். அவ்வளவுதானே? அதுக்குதான் உன்னை கூப்பிட்டா சொன்ன. இதுக்கா மன கஷ்டம். ஒரு நொடியில சென்று ஆமா வீடிலே கொண்டு வந்து விடுவே ஜலத்தை. நீங்க காத்திருங்க வருகிறது. பாருங்க ஏதோ பெரிய வேலையா இருக்குன்னு பார்த்தேன். எதுகோ நீங்க எதுகோ சொன்னான்னு பார்த்தேன். இதுவாக இருக்கும் என்று எண்ணி பார்க்கவில்லை. ஆமாங்க ஜலம் கொண்டாடணும். சுத்தமான ஜலம். ஆமா காசிமா நதியிலே எங்க எங்க இருக்குது? மலைக்கு நடுவுல ஊற்றாக வரும். ஆமா மலையை குடைந்தால் மலையை துளைத்தால் ஜலமானது பெருகற்று உள்ள வரும். இருந்து ஜலம் வரும். அதை பிடித்து கமலத்தில் அதுதான் சுத்தமான ஜலம். அதை கொண்டு வந்து பகவான் கொடுத்தால் அவர் நீராடுவார்கள். ஆஹோ ஆ, இதுக்காக அழைத்தார் என்றால் ஆமாங்க ஐயா. சும்மா இருக்க கூடாது. ஆ. எப்படி பாக்க எப்படி? பாக்க